அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடுத்த பொதுச் செயலாளராக சசிகலா நடராஜனை தேர்வு செய்வதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் தொடர்ந்து மாவட்ட செயலாளரிடம் ஆதரவு கடிதங்களை கொடுத்து வருகிறார்கள். இந்த செய்தியை அறிந்த பின் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் தொண்டர்கள் மத்தியில் எழத் தொடங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக பல இடங்களில் மக்களின் சின்ன அம்மா ஜே தீபா அவர்களின் தலைமையில் என்று ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவுக்கு ஆதரவாக பல இடங்களில் தமிழகம் முழுவதும் தொண்டர்களால் பிளக்ஸுகள் வைக்க தொடங்கப்பட்டுள்ளது. அதேபோல் சசிகலா நடராஜன் அவர்களுக்கு எதிராக யார் குரல் எழுப்பினாலும் அவர்களை கட்சியில் இருந்து நீக்கும் படலமும் தொடங்கிவிட்டது. பெரம்பலூரில் சசிகலா நடராஜனுக்கு எதிராக வைக்கப்பட்ட பிளக்ஸை அந்த பகுதியின் ஒன்றிய செயலாளர் கிழித்து எறிந்தது மட்டுமல்லாமல் அவரை கட்சியின் உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். இது குறித்து கண்ணன் கூறியுள்ள செய்தியில், அம்மா இறந்ததில் பல தொண்டர்களுக்கு சந்தேகங்கள் உள்ளன. அம்மாவால் கஷ்டப்பட்டு வளர்க்கப்பட்ட கட்சி இது. ஒரு சிலர் இந்த கட்சியை கைப்பற்ற நினைக்கிறார்கள். அம்மாவால் ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அம்மாவின் உடலை சுற்றி நின்றார்கள். அம்மாவின் அண்ணன் மகள் தீபாவை யாரும் நெருங்க விடவில்லை. இரத்த சொந்தமான தீபாவை உள்ளே விடாததற்கு காரணம் என்ன? அம்மாவின் சொந்தங்களை ஏன் ஒதுக்கிவிட்டார்கள்? அது மட்டுமல்லாமல் அவசரமாக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டி அனைவரிடமும் கையெழுத்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன? அம்மா இறந்து 10 தினங்கள் கூட முடியவில்லை. அதற்குள் கட்சியில் எந்த சம்பந்தமும் இல்லாத சசிகலா நடராஜனை கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க ஏன் அழைக்க வேண்டும் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பி வருகிறார். மேலும் அவர் மாவட்டங்களில் முக்கிய நிர்வாகிகள் இதற்கு ஆதரவாக விருப்பம் தெரிவித்து கடிதம் கொடுத்துள்ளது வெட்கக்கேடான வேதனையான விஷயம். அம்மா ஆண்ட அதிமுகவை நயவஞ்சகர்களான சசிகலா குடும்பத்தினர் பிடியில் இருந்து காப்பாற்ற அணி திரள்வோம் என்று ஆவேசமாக தெரிவித்துள்ளார். அவரை கட்சியில் இருந்து நீக்கிய ஒன்றிய செயலாளர் சுரேஷோ, ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் யாருடைய அனுமதியும் இல்லாமல் சின்ன அம்மாவை விமர்சித்து பேனர் வைத்தது தவறுதான். திமுகவின் தூண்டுதலால் தான் இவர் இந்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று குற்றம் சுமத்தினார். மேலும் கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் அவர் நடந்து கொண்டார் என்பதால் அவர் மீது வழக்கு தொடரவும் உள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். அவரை கட்சியில் இருந்து நீக்கியது குறித்த கேள்விக்கு அவர் பதிலளிக்கவில்லை. அவரை மிரட்ட எங்களுக்கு அவசியமும் இல்லை என்று தெரிவித்தார். சசிகலா நடராஜன் பொதுச் செயலாளராக வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் கட்சியின் அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கப்பட்டார் கண்ணன் என்ற செய்தி அதிமுகவினர் மத்தியில் மிக பரவலாக பரவி வருகிறது. அதிமுக தொண்டர்கள் சசிகலா நடராஜனுக்கு எதிராக அணி திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி என்ன நடக்கும் அதிமுகவில்? அதிமுக உடையுமா என்ற கேள்வியும் அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது.